அனைவருக்கும் வணக்கம். 12 ஆண்டுகள் தவம் செய்து முருகப்பெருமானிடம் இருந்து ஒரு தேவலோக மாலையை வாங்குறாங்க அம்பை. அந்த மாலையோட சிறப்பு என்னன்னா, அந்த மாலையை கழுத்தில் சூடிக்கிட்டு பீஷ்மரோட யுத்தம் செய்கிற ஆண்மகனால் பீஷ்மரை கொல்ல முடியும். பல திவ்ய அஸ்திரங்களையும் சக்திகளையும் கொண்ட பீஷ்மரையே கொல்லக்கூடிய சக்தி அந்த மாலைக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சக்தி மிக்க மாலையை சர்வசக்தி கொண்ட முருகப்பெருமானிடமிருந்து வரமா வாங்கின அம்பை அந்த மாலையை எடுத்துக்கிட்டு போய் ஒவ்வொரு அரசரையும் சந்தித்து அந்த மாலையோடைய சக்தியை பற்றி சொல்லி பீஷ்மரோட யுத்தம் செய்து அவரை கொல்ல சொல்லி கேட்குறாங்க. அப்படி பீஷ்மரை யுத்தத்தில் வீழ்த்துற அரசனை தான் திருமணம் செய்துக்கிறதாவும் சொல்கிறாங்க. ஆனால் பீஷ்மர் மேலே இருந்த பயத்தால் எந்த அரசர்களும் எந்த இளவரசனும் அம்பைக்கு உதவ முன் வரலை. அந்த மாலையை எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு அரசரையும் சந்தித்து உதவி கேட்கறதுலேயே 5 ஆண்டுகள் ஆகிடுது. சலிப்பாகி போன அம்பை கடைசியாக ஒரே ஒரு அரசனை மட்டும் சந்தித்து உதவி கேட்க விரும்புகிறாங்க. இதுவரைக்கும் முந்தைய பதிவில் பார்த்தோம். இனி அடுத்து நடந்ததை பார்க்கலாம். அம்பை கடைசியாக சந்தித்து உதவி கேட்க நினைச்சது பாஞ்சால தேசத்தை ஆண்டு வருகின்ற துருபதன் என்கிற அரசன் கிட்ட தான். இந்த துருபத மகாராஜா சிறந்த வில்லாளி, கொடுத்த வாக்கை மீறாதவன், பொய் சொல்லாதவன், புகழ் மிக்கவன், தர்மத்தை முதன்மையாய் கொண்டவன். இப்படிப்பட்ட துருபதனை தேடித்தான் அம்பை வராங்க. வந்து துருபத மகாராஜாவை சந்தித்து பீஷ்மரால் கொல்லப்படுகின்றவளும் மடுவில் மூழ்குகின்றவள் போன்ற என்னை உங்கள் கரம் பற்றி தூக்கிவிடுங்கள். அந்த பீஷ்மனால் என்னுடைய தர்மங்களும் எல்லா காம சுகங்களும் என்னுடைய வாழ்க்கையும் வேரோடு அழிக்கப்பட்டன. எனக்கு ஏற்பட்ட இந்த அநீதியை கேட்க சத்திரிய குலத்தில் ஒரு ராஜபுத்திரனும் முன்வரவில்லை. துருபத மகாராஜாவே, இவ்விஷயத்தில் நீங்களாவது எனக்கு உதவி செய்யுங்கள். நிர்கதியாய் உங்களை அடைந்த எனக்கு நீதி வழங்குங்கள்னு உதவி கேட்கிறாங்க அம்பை. இதை கவனமாய் கேட்ட துருபத மகாராஜா, என்னுள் சக்தி இருக்கிறது, தக்க சேனையும் இருக்கிறது, அதாவது படைபலமும் இருக்கிறது. நீ எந்த அரசனோடு யுத்தம் செய்ய சொன்னாலும் நான் யுத்தம் செய்வேன், அதில் வெற்றியும் பெறுவேன். ஆனால் பீஷ்மரோடு யுத்தம் செய்யவோ அவரை வெல்வது என்பதோ என்னால் இயலாது அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்ட அம்பை மேலும் நொறுங்கி போகிறாங்க. ஏன்னா இதுக்கு அப்புறம் உதவி கேட்க ஒரு அரசனும் இல்லை. கடைசியாக நம்பி வந்த துருபதனும் மற்ற அரசர்கள் போலவே பீஷ்மரை எதிர்க்க இயலாதுன்னு சொல்லவும், அதை கேட்ட அம்பை மேலும் நொறுங்கி போகிறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. துருபதனின் சொல்லை கேட்ட அம்பை தன் கையில் இருந்த அந்த சக்தி மாலையை துருபத மகாராஜாவோட அரண்மனை வாசல்ல மாட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. இதை பார்த்த துருபதன் அம்பையை தடுத்து, இந்த மாலையை உன் கூடவே எடுத்துக்கிட்டு போயிடு. இந்த மாலை இங்கே இருக்கிறது தெரிய வந்தாவே பீஷ்மர் எங்களோட பாஞ்சால தேசத்து மேலே படையெடுத்து வர வாய்ப்பு இருக்கு. எங்களுக்குள்ள வீணா விரோதத்தை உண்டு பண்ணாத, அதனால் இந்த மாலையை உன் கூடவே கொண்டு போயிடுன்னு பல நல்வார்த்தைகளை சொல்லி பார்க்குறாரு. அதற்கு அம்பை, இனி இந்த மாலையை எடுத்துக்கிட்டு போய் உதவி கேட்க இனி ஒரு அரசர் கூட இல்லை. இதுதான் விதி. இந்த மாலை இனி இங்கே தான் இருக்கும். எவன் ஒருத்தன் யாரோட தூண்டுதலும் இல்லாமல் இந்த மாலையை கழுத்தில் எடுத்து போட்டுக்கிறானோ அவன்தான் பீஷ்மரை கொள்வான், எனக்கும் நீதியை வழங்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அழகிய அம்பை அங்கிருந்து ஓடி போகிறாங்க. இதுக்கு அப்புறம் நாம் அம்பையை பார்க்க போகிறதில்ல. அதனால் அம்பைக்கு விடை கொடுத்துடலாம். அதன் பின் துருபத மகாராஜா சில காலம் வரையில் அந்த மாலையை யாரும் தொடாமல் கவனமாக பார்த்துக்கிறாரு. அதற்கு அப்புறம் இனி இந்த மாலையை யாரும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற தைரியத்தில் அதை சரியாக கவனிக்காமல் விட்டுட்டாரு துருபத மகாராஜா. ஒரு நாள் சிகண்டினிங்கிற ஒரு சின்ன பொண்ணு அந்த மாலையை எடுத்து தன்னோட கழுத்தில் போட்டுக்கிறான். அந்த மாலை எங்கிருந்து வந்தது, யாரால் வந்தது, இதை போட்டுக்கிட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிற பின் விளைவுகளை பற்றி எதுவும் தெரியாத அந்த சிறு பெண் விளையாட்டாக அந்த மாலையை தன் கழுத்தில் போட்டுக்கிறான்.
இந்த சிகண்டினி அப்படிங்கிற சின்ன பொண்ணு யாரு அப்படின்னா துருபத மகாராஜாவோட புதல்வி தான் அந்த சிறு பெண். இதுக்கப்புறம் துருபத மகாராஜா என்ன பண்ணுவார்? அந்த சிறு பெண் விளையாட்டுத்தனமாக செஞ்ச காரியத்தால் என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இனி வரக்கூடிய பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி.